ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இபிஎஃப் சம்மந்தமான 2 முக்கியமான அப்டேட்டை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இது இபிஎஃப்பில் உறுப்பினராக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப முக்கியமான அப்டேட்டுன்னே சொல்லலாம். என்னென்ன அப்டேட் வந்துருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற லேட்டஸ்ட்டான அப்டேட் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இபிஎஃப்போட அமைப்பில் உறுப்பினராக இருக்கிற ஒரு எம்ப்ளாயி தன்னோட சம்பளத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையை இந்த இபிஎஃப்க்கு பங்களிப்பு பண்ணிட்டு வருவார். அதாவது தன்னோட சம்பளத்தில் 12% இபிஎஃப்க்கு பங்களிப்பு பண்ணிட்டு வருவாங்க. இப்படி 12% பங்களிப்பு பண்ணுறோம் இல்லையா, இதில் ஒரு முக்கியமான அப்டேட் வரப்போகிறதா சொல்கிறாங்க. இபிஎஃப்க்கு 12% இப்போ ஒரு எம்ப்ளாயி பங்களிப்பு பண்ணுறதை, அதாவது ஒவ்வொரு எம்ப்ளாயும் அந்த தன்னோட பங்களிப்பு எவ்வளவு இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த அவங்களே தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு புதுமையான அப்டேட் வரப்போகிறதா சொல்லிக்கிறாங்க. நீங்கள் இபிஎஃப்க்கு இப்போ 1000 ரூபா பங்களிப்பு பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் 2000ஆகவும் பண்ணலாம், இல்லை 2500ஆகவும் பண்ணலாம். அதாவது இந்த இபிஎஃப்போட சேமிப்பு பழக்கங்கிறது உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த இபிஎஃப்பில் நீங்கள் பங்களிப்புங்கிறத பண்ண முடியும். இந்த அப்டேட் படி ஒரு எம்ப்ளாயி இபிஎஃப்க்கு அதிகபட்சமாக இவ்வளோ அமௌண்ட் வரைக்கும் நீங்கள் பங்களிப்பு பண்ண முடியும் அப்படிங்கிற கட்டுப்பாடும் வர வாய்ப்பு இருக்குது. இபிஎஃப்பில் நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த அட்வான்ஸ் அமௌண்ட் பல முக்கியமான தேவைகளுக்காக இந்த இபிஎஃப் உறுப்பினர் அட்வான்ஸ் அமௌண்ட்டை கிளைம் பண்ணுறதுக்கு பல நாள் காத்திருக்க வேண்டியிருக்கும். அதாவது பல மாதங்கள் கூட ஆகலாம். இபிஎஃப் அமைப்பு இந்த 2.0, 3.0 அப்படிங்கிற திட்டங்கள் மூலமாக, அதாவது அதோட சேவை தரத்தை பல மடங்கு உயர்த்திருக்கிறாங்க. இது மூலமாக ஒரு இபிஎஃப் உறுப்பினர் அவசர தேவைக்காக அட்வான்ஸ் அமௌண்ட்டை கிளைம் பண்ணுறது பல மடங்கு வேகமாக கிளைம் பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது எந்த அளவுக்கு இது இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த சில நாட்களில் மட்டும் கிட்டத்தட்ட 21 மில்லியன் கிளைம் ரிக்வெஸ்ட்டை ரொம்ப வேகமாக கிளைம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதுவும் இந்த இபிஎஃப்போட ஆட்டோ மோட் அப்படிங்கிற சிஸ்டத்தை பயன்படுத்தி இந்த கிளைம் ரிக்வெஸ்ட்டை வேகமாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதாவது இபிஎஃப் தரப்புலேருந்து இந்த அமௌண்ட்டை வேகமாக கிளைம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இது இபிஎஃப்போட பெரும் சாதனையாகவே கருதப்படுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவ்வளோ கிளைமை இவ்வளோ வேகமாக பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இபிஎஃப் தரப்போட இந்த கிளைம் எல்லாமே ஒரு கியூமன் தான் வெரிஃபிகேஷன் பண்ணி அதுக்கப்புறம் இந்த கிளைம் அமௌண்ட்டை இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு கொடுத்துட்டு வந்தாங்க. இப்படி இபிஎஃப் தரப்புலேருந்து பல லட்சக்கணக்கான கிளைம் ரிக்வெஸ்ட்டை கியூமன் செக் பண்ணி அதுக்கான அப்ரூவல் கொடுக்குறங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸாக இருந்துச்சு. இதில் தான் முக்கியமான அப்டேட்டை இப்போ இபிஎஃப் தரப்புலேருந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இபிஎஃப்போட இந்த ஆட்டோ மோட் அப்படிங்கிற சிஸ்டம் மூலமாக லட்சக்கணக்கான பேர் ஒரே நேரத்தில் இந்த இபிஎஃப் தரப்புலேருந்து அட்வான்ஸ் அமௌண்ட் கேட்டு இப்போ ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, அது எல்லாத்தையுமே 2 to 3 நாளில் கிராஸ் செக் பண்ணி அவங்களுக்கு அதை கொடுக்கலாமா வேண்டாமாங்கிறது ஈஸியாக வெரிஃபிகேஷன் பண்ணி அவங்களுக்கு தேவையான பணத்தை இந்த ஆட்டோ மோட் மூலமாக ஈஸியாக அனுப்பி வைக்கிறாங்க. இபிஎஃப்போட உறுப்பினர்கள் இனிமேல் அட்வான்ஸ் அமௌண்ட் கேட்டு விண்ணப்பிக்கிறீங்கன்னா இதுக்காக நீங்கள் 2 to 3 மாதம் காத்திருக்க வேண்டியதில்லை. ஏன்னா இந்த அட்வான்ஸ் மோட் மூலமாக உங்களுக்கு ஈஸியாக உங்களோட அமௌண்ட்டை கிளைம் பண்ணி கொடுப்பாங்க. இந்த அட்வான்ஸ் அமௌண்ட் எடுக்கிறதுல பல கட்டுப்பாடுகள் இருந்தது. ஏற்கனவே இந்த மருத்துவம் சம்பந்தமான தேவைகளுக்கு மட்டும்தான் இந்த அட்வான்ஸ் அமௌண்ட் கொஞ்சம் வேகமாக கிளைம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த லிஸ்ட்டில் இப்போ மேரேஜ் பண்ணாலோ, வீடு கட்டினாலோ, இல்லை உங்களோட பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு தேவையான அட்வான்ஸ் அமௌண்ட் கேட்டு நீங்கள் விண்ணப்பிச்சிருந்தாலோ அதுக்கான அமௌண்ட்டையும் இனிமேல் இபிஎஃப்ஓ அட்வான்ஸ் மோடில் போட்டு தான் கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. ஸோ இது சம்மந்தமான அட்வான்ஸ் தொகையை வாங்குறதை இனிமேல் நீங்கள் வேகமாக வாங்கிக்க முடியும். இபிஎஃப் சம்மந்தமான இந்த 2 அப்டேட்டும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.